தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகையுமான எஸ் லாவண்யா அவர்களை நமது திரு ஜாக்குவார் தங்கம் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அறிமுக இயக்குனர், தயாரிப்பாளர் எஸ் லாவண்யா இயக்கத்தில் உருவாகியுள்ள பேய் கொட்டு திரைப்படத்தில் எஸ் லாவண்யா, தீபா சங்கர், ஸ்ரீஜா ரவி, சாந்தி ஆனந்த்ராஜ், பட்டம்மா, ஆடம், சசிகுமார், செல்வம் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள். இப்படத்தின் அனைத்து தொழில்நுட்ப பணிகளையும் இயக்குனர் எஸ் லாவண்யா 32 துறைகளையும் தனியாளாக சுயமாக கற்றுக்கொண்டு கையாண்டிருக்கிறார். அந்த வகையில் இந்த பெண் படைப்பாளி 10 உலக சாதனைகளை படைத்திருக்கிறார். ஹாரர் த்ரில்லர் கதையாக தயாராகி இருக்கும் இந்த திரைப்படத்தை ஓம் சாய் புரொடக்ஷன் நிறுவனம் சார்பில் இயக்குனர் எஸ் லாவண்யா தயாரித்திருக்கிறார். இந்த திரைப்படம் எதிர்வரும் மார்ச் 21ஆம் தேதி அன்று உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியாகிறது. இதனிடையே இந்த திரைப்படம் 10க்கும் மேற்பட்ட விருதுகளை வென்றிருக்கிறது என்பதும், ஒரு பெண்மணி திரைத்துறையில் உள்ள அனைத்து பிரிவுகளையும் பற்றி கற்றுக்கொண்டு தேர்ச்சி அடைந்து அதனை தொடர்ந்து இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்திரைப்படத்தில் நாயும் பேயும் முன்னணி கதாபாத்திரத்தில் நல்லதொரு காம்பினேஷனில் நடித்துள்ளது. இப்படம் காமெடி ஹாரர் த்ரில்லர் கலந்த கதையில் உருவாகியுள்ளது. நல்ல மெசேஜ் உள்ள விறுவிறுப்பான குடும்பத்தோடு பார்க்கும் படமாக அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பாக்கியராஜ் சாரிடம் இப்படத்திற்காக நமது இயக்குனர் எஸ் லாவண்யா அவர்கள் விருது பெற்றுள்ளார். அதுக்கு நல்ல சத்தமான கைத்தட்டல் கொடுத்து நம்ம லாவண்யா மாமா கங்க்ராச்சுலேட் பண்ணலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். இத்திரைப்படம் சினிமா நடிகர் நடிகைகளின் அட்ஜஸ்ட்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிய முக்கிய கதை கருவை இப்படம் சொல்கிறது. மேலும் இப்படம் 10க்கும் மேற்பட்ட வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கக்கூடியது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஆட்டம், பாட்டம், சண்டை, பாசம், நகைச்சுவை, அதிரடி வசனங்கள் என குடும்ப திரைப்படங்களை தருவதில் வல்லவர். இவரோட பல படப்பெயர்கள் அனைத்தும் ஊர் பெயர்களை கொண்டிருக்கும். யாரும் கண்டுபிடிச்சீங்களா? எனி கெஸஸ்? தெரியவே இல்லையா? இருங்க சார், நான் முடிச்சிடுறேன் சார். எஸ், திருப்பாச்சி, சிவகாசி, திருப்பதி, தர்மபுரி, பழனி, திருவண்ணாமலை என பல படங்களை இயக்கியவர் இவர். A versatile director, actor, writer, lyricist, singer and a good soul. மிஸ்டர் பேரரசு சார் அவர்களை சில வார்த்தைகள் பேச வருமாறு அழைக்கின்றோம். நமது சிறப்பு அழைப்பாளர்கள் இயக்குனர் பேரரசு அவர்களையும் திரு ஜாக்குவார் தங்கம் அவர்களையும் நமது படத்தின் நாயகி, தயாரிப்பாளர், இயக்குனர் எஸ் லாவண்யா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பேய் கொட்டு, ஆமாம், ட்ரெய்லர்லேயே அங்கங்கே பேயே கொட்டுது. அவருடைய லாவண்யா மேடத்தை பார்த்து ரொம்ப வியப்பாக இருக்குது. ஆமாம், இத்தனை துறை, 32 துறை. ஆக்சுவலி இங்கே 23 சங்கம் அடங்குனதான் எங்கள் பெப்சி. தென்னிந்திய தொழிலாளர் சங்கம், அதில் 23 சங்கம் தான் அதில் அடங்கியிருக்கு பெப்சி. ஆனால் இங்கே 32 சங்கம் அடங்கியிருக்கு. ஆமாம், 32 சங்கம் அடங்கிய ஒரு
பெண் பெப்சி அவங்க. வியப்பாத்தான் இருக்குது. ஆமாம். கதை, திரைக்கதை, வசனம், இசை, பாடல்கள், டைரக்ஷன், தயாரிப்பு, ஹீரோ, விநியோகஸ்தர்னு 9-10 துறையை தான் எங்கள் டிஆர் வச்சிருந்தார். இவங்க 10 டி ராஜேந்தர். கதை, திரைக்கதை, வசனம், இசை, அவங்களே பாடல், இயக்கம், தயாரிப்பு, டிஸ்ட்ரிபியூஷன், டான்ஸ் மாஸ்டர், எடிட்டிங் எல்லாம். மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் அவங்க தான். அது தெரியாமல் வந்துட்டார். இப்போ தெரிஞ்சிருந்தா சங்கத்தில் புகார் கொடுத்து வந்திருப்பார். என்ன இங்கே சங்கத்தில் உறுப்பினரே இல்லையே, அப்படி பார்த்தா எல்லா சங்கமும் ஒரு மேலே புகார் அளிக்கணும். சொல்லும்போது நாயும் பேயும் முன்னணி கதாபாத்திரம் நாங்கள். ஆமாம், சந்தோஷமாக இருக்கு. ஆமாம், நாயும் பேயும். இந்த பேயின்னா மனிதர்களுக்குள்ளே இப்போ வந்து பேய் பிடிக்கும், பிடிச்சி ஆட்டம் போட வைக்கும். ஆமாம், இப்போ ஏதாவது ஒரு ஆவியை புகுந்து ஒரு ஆணையோ பெண்ணையோ அவங்க உடம்புக்குள்ளே புகுந்து ஆட வைக்கும். அதைத்தான் நம்ம பேயின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக அது மட்டும் பிடிக்கிறதில்ல, பல பேய் பிடிக்குது மனிதர்களை. ஆமாம், முதல்ல பேராசை, அது ஒரு பேய். அது பிடிச்சி மனுஷங்களை ஆட்டி படைக்கும். ஆணவம், அது ஒரு பேய் தான். அதுவும் படகுல பிடிச்சி ஆட்டி படைக்கும். பணப்பேய், ஏகப்பட்ட பேய். காதலும் ஒரு பேய் தான். ஏன்னா சிலர் வந்து பாருங்க, லவ் பண்ண பொண்ணு மூஞ்சிலே ஆசிட்ட ஊற்றுவான். இப்போ அதுவும் பேய் தானே. காதல் அன்பாக இருந்தால், நியாயமாக இருந்தால் அது கல்யாணம் பண்ணிக்குவான். இல்லைன்னா இங்கே இருந்தாலும் வாழுன்னு பாடிட்டு போயிட்டு இருப்பான். ஆசிட்ட ஊற்றுறது, அப்புறம் லவ் பண்ண வந்து இன்னொரு கல்யாணம் பண்ண போகிறோன்னா வெட்டி கொள்வது, அதுவும் செய்தியை படிக்கிறோம்ல. அப்போ இன்றைக்கி காதலும் பேயாத்தான் இருக்குது, பாசமும் பேயாத்தான் இருக்குது. நிறைய பேய்கள் நம்மளை ஆட்டி படைக்குது. அதுலேருந்து நம்ம எப்படி விடுபடணும்? அதிகாரமும் ஒரு பேய் தான். அதிகாரம் வந்தவுடனே அடுத்தவனை மிரட்டுறது, பயமுறுத்துறது இருந்தால் அதுவும் அதிகாரமும் ஒரு பேய் தான். மாதிரி மனிதர் எல்லாருமே ஒரு வகையில் நம்மளை பேய் பிடிச்சிட்டு தான் இருக்குது. அதுலேருந்து நம்ம தான் தப்பிச்சு வாழணும். இந்த இதில் இரட்டை விடமா நீங்கள் பாருங்கள், ஒன்று பேய், இன்னொன்று தாயா. ஓகே 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 இரட்டையோட நடிச்சிருக்காங்க. ஆமாம், பாருங்க, ஊடகங்களே பார்த்துக்குங்க. அதையும் உங்களையும் விட்டு வைக்கல, சினிமாவில் எதையும் விட்டு வைக்கல, ஊடகத்தையும் விட்டு வைக்கல, அதையும் அவங்களே பண்ணிட்டாங்க. ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் அவங்களே பார்த்துட்டாங்க. அது பேய்ங்கிற எப்பவுமே ஒரு சினிமாவில் ஒரு ஆசையான விஷயந்தான். நம்ம இங்கே பெருமைப்படுறது இத்தனை துறைகள் அப்படின்னு இல்லை, ஒரு பெண் இயக்குனர், ஒரு பெண்ணாக பார்க்கும்போது இத்தனை துறைகளையும் அவங்க அப்போ எவ்வளவு கற்றுக்கிட்டு இருப்பாங்க, எவ்வளோ உழைச்சிருப்பாங்க. நம்ம தமிழ் திரையுள்ள நிறைய பெண் இயக்குனர்கள், பானுமதியிலிருந்து லட்சுமி மேடம், ஸ்ரீபிரியா மேடம், சுதா கொங்கராவ், ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த், நிறைய பேர் பார்த்து சினிமா திரையுலகம். பெண் இயக்குனர் நிறைய வரணும். பேசலாமா? கூல் சீரியஸ் வந்தாலே, நான் கூல் சீரியஸ் போட்டிருந்தாங்க சிறப்பு விருந்தினரில். நான் சரி வாங்க கூல் சீரியஸ் மேடைக்கு அழைக்கிறோம். இங்கே வாய கொஞ்சம் மூடுங்கிறாங்க. நான் சொல்ல, இங்கே சொல்கிறாங்க. ஆமாம், இந்த காடு எப்போ தனினே தெரியல. அதுவும் 5-6 வருஷமாக வந்து தெரிஞ்சது காடுங்குது. ஆமாம், தனிச்சிருச்சு. ஓகே, கூல் சீரியஸு இன்னும் கொஞ்சம்
நான் பயந்துட்டே இருந்தேன், ஆனால் பயந்த மாதிரி இல்லை. பேய் கொட்டினோடனே இவர் பேய் வந்துட போகிறாரோ, பயமுத்திர போகிறாரோ என்னமே. ஒவ்வொரு ஆடியோ லான்ச்சுக்கும் அந்த டைட்டிலுக்கு பொறுத்த மாதிரி வருவார். காட்டு வாசினா காட்டு வாசி வந்துடுவார், போராடினா போராடி வந்துடுவார். ஆமாம், லேடிஸ் கட்டோம்னா அது ஒரு கன்னிகளே கன்னியாக வந்து உட்காந்துருவார். கன்னியாக அது மாதிரி எல்லா கட்டப்பிலும் வருவார். நான் பேய் கொட்டோன்னு வச்சு பேய் வந்துடுவார். ஜாக்கிரதங்க மாஸ்டர் வந்துட்டார். இன்னைக்கு இவரை காணாமன்ட்டு நான் திருளா இருந்தேன். திடீர்னு வந்து உள்ளே ஓடிட போகிறாருன்ட்டு. இன்னைக்கு ரொம்ப நல்லா டீசெண்டாக என்ன ஹீரோ ஆகிட்டாரான். இப்போ ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடி பல கட்டப்பு வந்தார். என்னைக்கு அவர் ஹீரோன்னு புக் பண்ணாங்களோ அன்னைக்கு ஜென்னுன் ஆகிட்டார் அப்படியே. ஏன்னா அது இமேஜை காப்பாற்றணும்ல, அதானே கூல் சுரேஷ். ஏன்னா இவரை நம்பி ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, டைரக்ஷன் ஒருத்தர் டைரக்ட் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது ஹீரோ ஆனதுக்கப்புறம் இல்லை ஹீரோ ஆனதுக்கப்புறம் அந்த இமேஜை காப்பாற்றிக்கணும். நாளைக்கு அரசியலுக்கு வரணும், மக்கள் செல்வாக்கு பெறணும். என்ன ஆமாம் அவர் அப்புறம் கூட்டணிலாம் அமைக்கணும். நான் என்னை வம்புல மாட்டி வரல இதில் எல்லா மதத்தையும் கவரணும் அப்படி சொல்லுங்கள். என்ன அதனால் நிறைய பொறுப்பு வந்துச்சு இப்போ. அதனால் இவர் இப்போ ஹீரோவாக லட்சமாக இருந்துச்சு, இப்போ ஹீரோ ஆகிட்டார். நீங்கள் லட்சமே வேறு தான். கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களா நீங்கள்? என்ன சிஎஸ்கே அது என்ன முழுசு? இது கட்சி அரைச்சவங்கெல்லாம் ஒன்று திராவிடம்னு வைப்பாங்க, இல்லை தமிழர்னு ஒன்று வைப்பாங்க, இல்லை மக்கள்னு வைப்பாங்க. யாருமே தாம்பேர் வச்சுருந்தாங்க. ஒரே தலைவன் கட்சி பேரில் தாம்பேரை வச்சு ஒரு கட்சி ஆரம்பித்த ஒரே தலைவன் நம்ம கூல் சுரேஷ் தான். அதானே சிஎஸ்கே, கூல் சுரேஷ் கட்சி. ஓகே. இன்னொன்று, தமிழ்நாட்டில் எல்லாரும் தமிழ் பேர் சொல்லுவாங்க, எல்லோரும் திராவிடம்பாங்க. இவர் தான் அதில் இங்கிலீஷ் பார்த்து வச்சுருக்காருங்க. கூல்னு தமிழ் தானே, கிண்டர் கூல் இல்லை. ஓகே, இந்த கூல். அப்போ தமிழ்நாட்டில் ஒரு இங்கிலீஷ் பேரில் வச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா எவ்வளவு தன்னம்பிக்கை. இல்லை அவர் மும்மொழிக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாரு, இங்கிலீஷ் பார்த்து உள்ள வச்சுருக்காருல்ல. ஓகே. கூல் சுரேஷ் ட்ரம்ப்பு கூட உலக அளவு தான். ஓகே, வேறு லெவலில் போகிறாரு. முதல்ல நீங்கள் பிளேட் ஏறம் பார்ப்போம். இங்கே ஃபோன் வாங்கிக்க. ஓகே, கூல் சுரேஷ் வாழ்த்துக்கள். நம்ம ஹீரோ கூல் சுரேஷ் வாழ்த்துக்கள். அப்புறம் மாஸ்டர் என்றும் இளமை, மனதில் வலிமை, பேச்சில் புதுமை, தமிழில் பெருமை. இதுக்கப்புறம் டிஆர்னு கிண்டல் பண்ணிடுவீங்க. ஒரு சிறிய படம் கூப்பிட்டோன்னு அதுக்கு வாழ்த்துருக்கா வந்திருக்காரு ஜாக்குவார் தங்க மாஸ்டர். அவருக்கும் உடைய நன்றி. லாவண்யா மேடம், ஆமாம், அவங்கள தான் சொல்கிறேன். ஒரு பெண் இயக்குனராக நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் 32 இன்னும் இதுவே பெரிய சாதனை, உலக சாதனை ஆகிப்போச்சு. ஆமாம், இன்னும் ஒரு 5-6 துறை சேர்த்துங்க. சேர்த்துட்டு முக்கியமாக இங்கே தேவை, இந்த 32 படித்து பார்த்தேன். நீங்கள் படம் பண்ணுறவங்களுக்கு எது மிக மிக தேவையோ அது இல்லை. தியேட்டர் உரிமையாளர்னு ஒன்று வேணும். நம்மளை இந்த மாதிரி சின்ன படம் பண்ணும்போது இவ்வளோலாம் பண்ணுறோம்ல, கடைசியாக தியேட்டர் ரிலீஸ் போய் நிற்கும் போது அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. இல்லை, தியேட்டர் உரிமை, தியேட்டர் போகிற படம் போகிறது ஓகே, நம்மளே ஒரு தியேட்டர் உருவாக்கணும். தியேட்டர் உரிமையாளர், தயாரிப்பாளர், டிஸ்ட்ரிபியூட்டர், அது எல்லாம் இருக்குது. தியேட்டர் உரிமையாளர் ஆகிட்டா இன்னும் கொஞ்சம் வசதி, எங்களுக்கும் வசதி. சின்ன சின்ன படங்களாம் வந்து அவங்களுக்கு படம் உங்கள் தியேட்டர் ரிலீஸ் பண்ணுவோம். ஒரு தியேட்டரும் கட்டிடுங்க. பேய் கொட்டு நல்லா வசூலை கொட்டணும். லாவணி மேடம் மேலும் மேலும் சிறந்து விளங்கணும். இந்த படத்தை வெற்றி மூலியமாக அவங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்த பெண் இயக்குனர் வரிசையில் அவங்களும் வெற்றி பெற்ற பெண் இயக்குனராக நீங்கள் உருவாகணும். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ ஸோ மச் சார். தயாரிப்பாளரும் இயக்குனரும் நடிகையுமான எஸ் லாவண்யா அவர்களை நமது சிறப்பு விருந்தினர் திரு கூல் சுரேஷ் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியா சினிமா இண்டஸ்ட்ரியில ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் அண்ட் ப்ரவுட் ஸ்டண்ட் டைரக்டர். 2000க்கும் மேற்பட்ட படங்கள்ல ஸ்டண்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு. தமிழ் படங்களுக்கான சிறந்த ஸ்டண்ட் ஒருங்கிணைப்பாளருக்கான 4 தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகளையும் பெற்றிருக்காரு. சண்டை கலைக்கு மேல அதிகமா இவர் ஒரு நடிகர், தயாரிப்பாளர், திரைக்கதை எழுத்தாளர் மற்றும் இயக்குனராகவும் பணியாற்றிட்டு வராரு. அரசியல்லையும் ஆர்வம் உள்ளவர். இதற்கு மேலாக நமது எம்ஜிஆர் அவர்களால திரைத்துறையில அறிமுகமும் செய்யப்பட்டவர். மேலும் கலைமாமணி விருதையும் வென்றிருக்கக்கூடியவர். கலைமாமணி திரு ஜாக்குவார் தங்கம் அவர்களை சில வார்த்தை பேசுமாறு அழைக்கிறோம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பேய்கொட்டு உண்மையிலே இதை படிக்கனாலே ஒரு ஆஃப் டே ஆகிடும்னு நினைக்கிறேன். 33 தொழில்நுட்ப கலைஞராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் மேடம். உண்மையிலே உலகத்தில் யாருன்னா பண்ணியிருக்காங்களான்னா எனக்கு தெரிஞ்சு பண்ணல, நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. உண்மையிலே உங்களுக்கு கைத்தட்டலாம் அந்த இதுக்காக. ஏன்னா இவ்வளோ பெரிய சாதனையாளர் இருக்காங்க. எனக்கு இவங்களை இன்றைக்கி நினச்சி பார்த்தேன். அவங்ககிட்ட சொன்னேன், ஒரு நாள் எங்கள் கில்டுக்கு ஆட்டோவில் வந்தாங்க. வரக்கு புக் பண்ணாங்க. ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா காசு கேட்டான். திருப்பி போனே அனுப்பிச்சி விட்டாங்க. என்னென்ன இல்லை வேறு ஆட்டோ போட்டுக்கிறேன்னாங்க. ஆனால் நியாயத்துக்கு எதாக இருந்தாலும் செலவு பண்ணுவாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா கேட்டால் கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு நியாயமாக எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா அந்த ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க, நான் 100 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அது உண்மையிலே உங்ககிட்ட அந்த துணிவு எனக்கு பிடிச்சிச்சு. அப்போவுமே நான் சொன்னேன், அப்பவுமே சொன்னேன். இன்னைக்கு காலையிலே உங்கள்கிட்ட சொன்னேன். அந்த மாதிரி ஒரு இது என்னென்னா, இவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஹீரோயினாவே ஃபுல்லாக ஒரு ஆக்ஷன் ஹீரோயினாக பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த மாதிரி ஆக்ஷன் ஹீரோயினுக்கான ஒரு எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் பேயாக நடிச்சிருக்காங்க போட்டு அதை பார்க்கும்போது பயமாக இருக்குது நமக்கு. என்னடா அது பக்கத்தில் உட்காந்துருக்கோமே. இப்போ மேக்கப் போட்டுருக்கீங்களா? உண்மையாவா? ஹோல் ஸ்ட்ரெச் போட்டிருக்கா? அப்படியே நீங்கள் எங்கே போட்டிருக்கீங்க? ஓ, இது மேக்கப் கழிச்சிட்டு கண்ணெல்லாம் அது மாதிரி ஆகிடுமா? அப்போ அந்த தெருவே பயப்படுவோம் உங்களை பார்த்து. ஓகே, எனிவே நல்ல காமெடி பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு பாட்டு ரொம்ப அழகாக பாடினீங்க, நான் பார்த்தேன். உண்மையில் ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா நாங்கள்லாம் 52 வருஷமாக இருக்கோம் சினிமாவில். இவ்வளோ கலைகள்லாம் நாங்கள் பண்ணல. சண்டை வேறு பண்ணியிருக்கீங்க. தான் பேர் சார் சொல்லும்போது சண்டு வேறு பண்ணியிருக்காங்க. நானும் கேட்டேன், என்னங்க சண்டுலேயும் உங்கள் பேர் இருக்குது அப்படின்னு கேட்டேன். சார் அப்புறம் சொன்னேன், சண்டைலாம் கரெக்டாக கற்றுக்குங்க, அடுத்த படத்துக்கு சண்ட் மாஸ்டர் எல்லாம் போடுங்க, யாரையாவது ஒரு மாஸ்டர் போடுங்க அப்படின்னேன். இல்லை சில கலைகள் வந்து இந்த மாதிரி சண்டை, ரோப்பு கட்டணும், ரோப்பு அறுந்துடும், அதுக்கெல்லாம் ஆள் வேணும். ஃபயர் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபயர் வந்து எப்படி அணைக்கணும்னு எங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? அது மாதிரி டான்ஸு, நிறையா விஷயங்கள். அதுக்காக தான் நம்ம அதெல்லாம் சேஃபாக பண்ணுறது. ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் வெற்றியை ஈஸியாக தாண்டலாம். அதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ இது வந்து பெருமை. உங்களுக்கு 10 அவார்டு உலக லெவலில் 10 அவார்டு வாங்கியிருக்கீங்க. உண்மையிலே பாராட்டுறோம் நாங்கள், சத்தியமாக நான் பாராட்டுறேன். எல்லாத்துக்கும் மேலே இந்த தைரியம் உங்களுக்கு இருந்துச்சு பாரு. 2 வருஷமாக நீங்கள் போராடினீங்க எனக்கு தெரியும். ஏன்னா நான் உங்கள்கிட்ட பார்த்துக்கிட்டு இருக்கேன். கேமரா வந்து நீங்கள் வேறு ஆள் போட்டு அது ஒரு கரெக்டாக நீங்கள் சொன்னதை பண்ணலங்கிறக்க அந்த ஒர்க்கே நீங்கள் பண்ணீங்க. கேமரா ஒர்க்கை லைட்டெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்காக படிச்சிங்க. நான் அது வந்து கற்றுக்கிறேன், அதை கற்றுட்டு தான் நான் ஒர்க் பண்ணணும்னு படித்து அதுக்கப்புறம் ஷூட்டிங் பேக்கப் பண்ணி அதுக்கப்புறம் ஆன் பண்ணி பண்ணிங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஷூட்டிங் போனீங்க. இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது பிரமாதமாக எடிட் பண்ணியிருக்கீங்க. அதுவும் நீங்கள் தான் இல்லையா? எடிட்டர் நீங்கள் தான். பிரமாதமாக எடிட் பண்ணியிருக்கீங்க. மியூசிக் சவுண்டு எல்லாம் நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா பண்ணியிருக்கீங்க. காமெடியும் நல்லா பண்ணியிருக்கீங்க. எல்லா விஷயமும் நல்லா இருக்குது. பேய்கொட்டு பேரரசு சார் சொன்ன மாதிரி, ஏன்னா பேரரசு சார் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை உள்ள ஒரு இயக்குனர், ஒரு பெரிய அரசியல் கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கார். அவர் மனசில் பட்டதை எப்பவும் சொல்லுவார். கவர்னர் ஆகணுங்க சீக்கிரம் அவர். சார் எது சார்? கவர்னர் தானே சார்? கவர்னர் தான் பெஸ்ட்டு. இல்லை நான் நினைக்கிறேன் பேரரசு சார் கவர்னர் ஆகணும்னு. இல்லை ஆயிடுவார், சொல்ல முடியாது. அதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை சார். இறைவன் யாருக்கிட்ட இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. கைத்தட்டலாமா? நம்ம
சினிமாவில் ஒரு கவர்னர் ஆனால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? இல்லை எனக்கு ஆசை சார் அவர் கவர்னர் ஆகணும் ஆசை. ஏன்னா அந்த மாதிரி அவர் பேச்சு, அவரோட அறிவு, அவரோட திறமைகள், அவரோட பரந்த மனப்பான்மை. என் படம்லாம் நடிக்க கூப்பிட்டேன், ஒரு பைசா கூட வாங்கல, பெட்ரோல் காசு கூட வாங்க மாட்டேன்ட்டார். என் படத்தில் நடித்தார், எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணார். அந்த மனசு யாருக்கும் வராது. நிச்சயமாக உங்கள் மனசுக்கு நீங்கள் இன்னும் 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 மேலே போய்கிட்டே இருப்பீங்க சார், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது என்னன்னு தெரியல, நீங்கள் ஏன் இப்போ படம் பண்ணுறீங்களா சார்? இப்போ ஆரம்பிங்க சார், சீக்கிரம் ஆரம்பிங்க சார். பேரரசுனா என்றைக்குமே பேர் அரசனாக தான் சார் இருக்கும். ராஜராஜ சோழன் எப்படியோ அந்த மாதிரி பேரரசு, எங்கள் பேரரசு நீ சொல்லும்போது உங்கள் கொடி பறந்துக்கிட்டே இருக்கும். உலகத்திலே கடல் வழியாக போய் போரிட்ட முதல் உலகத்திலே தமிழ் அந்த பேரரசு ராஜராஜ சோழன். அந்த மாதிரி நீங்களும் வந்து நிறைய ஹீரோக்கள் வந்து இன்னைக்கு இல்லை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னவங்களாம் தட்டி எழுப்பி இமயமலை மாதிரி நிற்க வச்சு ஜெயிக்க வச்ச நீங்கள் பேரரசு. அது பெரிய விஷயம் இல்லை சார். உண்மையிலே வணக்கம் சார். நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து அவங்கள வாழ்த்திருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. கூல் சுரேஷ் இப்போ வந்து கட்சி வர ஆரம்பிச்சிட்டாரு. ஜனாதிபதியா? ஓகே, ஜனாதிபதி கட்சி ஆரம்பிக்கக்கூடாது, அது தெரியாம கட்சி ஆரம்பி. அது வந்து கட்சியில் இருந்துங்க, பரவாயில்ல. கூல் சுரேஷ் வந்து ஹீரோவை நடிக்கிறேன், உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. கூல் சுரேஷ் ஹீரோவை நடிக்கிறேன், உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. நானும் ஒரு படம் ஹீரோவை நடிக்கிறேன். ஆமாம், நான் வந்து ஜாகுவார், என்னோட வாழ்க்கை வரலாறை வந்து நான் படமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆக்ஷன் படம் தான், அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன், அவ்வளோதான். அது பண்ணிக்கிட்டு இருக்கேன். லாவண்யா மேடம் வந்து நான் கேட்டேன், ஹீரோ இல்லையா மேடம் அப்படின்னு கேட்டேன். இல்லை ஹீரோ இல்லை, நானே தான் ஹீரோவும் அப்படின்றாங்க. இல்லை என்னன்னா அவங்க தன்னம்பிக்கை பாருங்கள். ஒரு இப்போ பானுமதி மேடம் வந்து நான் ஒரு படம் பண்ணேன், அவங்க படம். அப்போ அவங்கள பற்றி தன்னம்பிக்கை நான் பார்த்தேன். வந்து அவங்க பெரிய ஆர்டிஸ்ட், அவங்களாம் நம்ம பார்ப்போமான்னு தெரியாது. என்னை போட்டினோடனே அவங்க வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு நான் அவ்வளோதான் சம்பளம் தருவேன் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. சம்பளமே வேண்டாம் மேடம், அந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா பானுமதி இவங்க கூட ஒர்க் பண்ணுறதை கொடுத்து வச்சுக்கணும் இல்லை சார்? பானுமதிலாம் எவ்வளோ பெரிய ஆள், அவங்ககிட்டலாம் போய் டிகிரி பேசுறதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்பியார் சாமிக்கு டூப் போடுங்கன்னு அவ்வளோ ஆசைப்படுவேன். எல்லாம் காசெல்லாம் கூட நம்பியார் சாமிக்கு ஒரு டூப்பு, எவ்வளோ பெரிய அவரோட ஃபோட்டோ எடுத்துக்கோ நம்பியார் சாமி டூப் போடுற மாதிரி. அது மாதிரி சில பேர்ட்ட ஒர்க் பண்ணும்போது இவங்களுக்கு ஒர்க் பண்ண போல இருக்கும். அந்த மாதிரி மாபெரும் மனிதர்கள் பேரரசு சார். அந்த மாதிரி அவர் வந்து வாழ்த்திருக்காரு. இந்த படம் பேய்க்கூட்டு நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும். இன்றைக்கி வந்து டேட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க படம் இல்லையா, ரிலீஸே டேட்டு சொல்லியிருக்காங்க. அந்த தன்னம்பிக்கை அந்த லாவண்யா, எஸ் லாவண்யா மேடம் அவங்க வந்து இது மட்டும் இல்லை, இது இல்லாமல் வந்து நிறைய பிரபஞ்சத்தை பற்றி அவங்க டிவியில் வாரம் வாரம் பேசுவாங்க. ரொம்ப அற்புதமாக பேசியிருப்பாங்க. பிரபஞ்சம் மட்டும் தானே பேசுறீங்க, வேறு என்ன பேசியிருக்கீங்களா? ஓ பண்ணுறீங்க, ஆமாம். என்னங்க அதான் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். அவங்க பார்த்தா ஏதோ சாதாரணமாக அப்படி எனக்கு நமக்கு யாருன்னா தோணுச்சுன்னா அது இல்லை. அவங்க வந்து ரைட் சகோதரர் ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சாங்க. நம்மளை மாதிரி அவங்களும் 10 மாதம் தான் பிறந்தாங்க, ஆனால் அவர் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் ரைட் சகோதரர் கண்டுபிடிக்கிறது நம்ம இந்தியாவில் தான் கண்டுபிடிச்சாங்க. வெள்ளைக்காரன் வந்து உட்காந்துட்டு அவன் வந்து அவனுக்கு பேரை போட்டுட்டான்னு ஒரு தகவல் சொல்லுது. ஏன்னா நம்ம தமிழன் வந்து 7 லோகம் கீழே மேலே 7 லோகம் இருக்குன்னு கண்டுபிடிச்ச தமிழன் தான், வேறு எவனுக்கு தெரியாது. இன்றைக்கி வரைக்கும் மூளையில் எத்தனை நரம்பு இருக்குது, என்னென்ன உடம்புல இருக்குது, என்ன சுவாசம் எப்படி நடக்குது, எப்படி நம்ம உயிர் எந்த இடத்துல இருக்குன்னு யார் எந்த விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்கணும், நம்ம விஞ்ஞானத்தில் மட்டும்தான் கண்டுபிடிச்சாங்க. விஞ்ஞானம் மட்டும் தான் இப்போ 3 நாளில் சாகணும்னா அது என்ன, 1.5 மணி நேரத்தில் சாகணும்னா என்ன, அது நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. டெய்லி செக் பண்ணிட்டோன்னா இந்த டைமில் நம்ம செத்து போயிடுவோம்னு தெரியும் எல்லாருக்கும். அது விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்கலாம், விஞ்ஞானம் தான் கண்டுபிடிச்சான். அந்த மாதிரி மிகப்பெரிய விஞ்ஞானம் படைச்சது நம்ம தமிழ்நாடு. அது மாதிரி அதில் வந்து கண்டுபிடிச்ச அந்த ரைட் சகோதரர் மாதிரி எல்லா விஷயங்களும் புதுசாக செஞ்சுருக்காங்க. உண்மையிலே உங்கள் கண்டுபிடிப்பு உங்கள் உழைப்பு, உங்கள் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சுன்னு எனக்கு சில விஷயங்கள் தெரியும். அதை நான் நேரில் பார்த்துருக்கேன். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுலாம் நான் கூட நின்றுருக்கேன். இப்போவும் உங்கள் கூட எந்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் நிற்போம், பேரரசாராக இருக்கட்டும் எல்லோரும் நாங்கள் கூட இருப்போம். ஏன்னா ஒரு பெண் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. பெண்ங்கிறவங்க பூமாதேவி. இந்த பூமாதேவி இல்லைன்னா உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பெரிய அற்புதமான ஒரு பெண் நீங்கள் லாவண்யா மேடம். உங்கள் எஸ் லாவண்யா மேடம், அது கூட பாருங்கள், எஸ் லாவண்யா மேடம். அந்த மேடம் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் இதை வந்து நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. பத்திரிகை எண்ணி சொன்னது படத்தில் பண்ணதான் சொன்னோம், நேரில் அவங்க பண்ணல. அது நம்ம தம்பி பண்ணுறாப்லையே அது இல்லை. பத்திரிகையில் சொன்னதில்ல பேர் பத்திரிகை எண்ணி ஏன்னா நினச்சி இல்லை, பத்திரிகை வேற ஆள் தான் பண்ணுறாங்க. அது படத்தில் அந்த பத்திரிகை எண்ணி போட்டிருக்காங்க நீ சொன்னோம். நிச்சயமாக அவங்களோட வெற்றி ரொம்ப சீக்கிரமாக வரணும். எல்லா விஷயத்துலையும் எல்லா லாங்குவேஜ்லையும் நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள். ஒரு லாங்குவேஜ் மட்டும் விட்டுறாதீங்க, தமிழ். ஏன்னா இந்த படம் வந்து எல்லா லாங்குவேஜும் போகிற படம். அது எல்லா லாங்குவேஜ்லையும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம்
நீங்கள் போட்ட காசை விட மேலே எடுத்து திருப்பி நான் சொன்ன மாதிரி கூடிய சீக்கிரம் ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் படம் நீங்கள் ஹீரோயினை பண்ணுங்கள். நான் ஃபைட்டு சும்மா பண்ணித்தரேன், காசே வேண்டாம். ஏன்னா ஒரு அதுக்கும் நீங்கள் டெக்னீஷியனாக நீங்களே பண்ணுறோம் பண்ணிங்கன்னா ஃபைட் நல்லா இருக்குது. நாங்கள் வேறு மாதிரி எடுப்போம், நீங்கள் வேறு மாதிரி எடுப்பீங்க இல்லையா? அதான் சொன்னேன். நீங்கள் அதான் சொன்னேன், ஃபைட்டை பார்த்தோன்னு சொன்னேன், மேடம் கொஞ்சம் கற்றுங்க ஃபைட்டு அப்படின்னேன். இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னாங்க. ஓகே இன்னும் கொஞ்சம் கற்றுங்க ஃபைட்டு அப்படின்னேன். ஏன்னா சினிமா வந்து எல்லாரும் நம்ம ஹீரோன்னா யார், ஒரு 100 பேர் அடிக்கணும், அதான் ஹீரோ. முறையில் 100 பேர் அடிக்க முடியாது, தெரியாது. 2 பேர் அடிக்கலாம், அதிகபட்சம் 5 பேர் அடிக்கலாம். இல்லை நம்மளும் ஆயுதம் வச்சா 10 பேரை ஓட விடலாம், அவ்வளோதான். அதனால் ஹீரோ வந்து ஒன்றும் கத்தி இல்லாமல் அவன் புல்லட் AK-47 வச்சுருப்பான். அதெல்லாம் வந்து பீரங்கெலாம் வச்சுருப்பான். அவெல்லாம் தூக்கி போட்டு பீரங்கெலாம் அடிச்சு விட முடியும் ஹீரோ. அது சினிமா. அது வந்து என்ன பில்டப் பண்ணுவோம் அதைத்தான் ரசிக்கிறாங்க. யதார்த்தம்லாம் இப்போ ரசிக்கிறதில்ல. என்ன முடியாதோ அதெல்லாம் ரசிப்பாங்க. அதனால் படத்தில் நம்ம என்னென்ன முடியாதோ அதெல்லாம் எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த படம் எல்லா மிக முக்கியமான நடிகர்களை வச்சு வச்சுருக்கீங்க. அந்த பாப்பா சொல்லும்போது சொல்கிறாங்க நாயும் பேயும். நல்ல டைலாக் இருக்குல்ல, டைட்டில் வைக்கலாம். நாயும் பேயும் முன்னணி கதாபாத்திரம் நடிச்சிருந்தாங்க. மேடம் தான் நடிச்சிருக்காங்க முன்னணி. அப்படியா? ஆனால் எங்களுக்கு அப்படி கேட்கல, நல்ல முன்னணியில் பண்ணாங்க இந்த மாதிரி சொல்லிச்சு. இருந்தாலும் எல்லா இதுலேயும் மேடம் தான் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பேய்க்கூட்டு மிகப்பெரிய வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லி எல்லா பத்திரிகையாளரும் உங்கள் ஆதரவை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்கள் கைத்தட்டலோட, மக்களோட கைத்தட்டலோட நான் கேட்டுக்கிறேன் அவங்களுக்கு கொடுக்கணுன்ட்டு. எப்பவும் நான் சொல்கிற மாதிரி அம்மாவை மதிங்க, அப்பாவை மதிங்க. உலகத்திலே இந்தியனாக பிறந்தால் தான் உலகத்திலே மிகப்பெரிய புண்ணியம். அதில் தமிழ்நாட்டில் தமிழனாக பிறகு கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா சித்தர்கள்லாம் எவ்வளோ இது விஷயங்கள் கண்டுபிடிச்சி அவங்க எழுத்து மூலியமாகவும் மறைமுகமாகவும் நிறைய பேருக்கு சொல்லியிருக்காங்க. அந்த தமிழில் நம்ம இருக்கிறத நம்ம பெருமைப்படும். தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். இல்லை எனக்கு 2-3 பேர் சொன்னாங்க, என்ன சார் தமிழ்னு இப்படி கத்துறீங்க அப்படின்னாங்க. என் உயிர் போனாலும் என் தமிழுக்காக தான் உயிர் போகணும்னு சொன்னேன். பார்த்தா அவர் தெலுங்காரர் வந்திருக்காரு. நான் அப்போ தான் சொன்னேன், டேய் போடா, என் நாட்டில் என்ன கற்றக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி யாரும் சங்கர்படம் சொல்ல. ஓகே, அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வெல்லே திருவான். நன்றி ஜெய்ஹிந்த். அந்த விஜயலட்சுமி மேடம் ஆக்டர் கொஞ்சம் வாங்க, எங்கள் ஹீரோயின் சால்வை போடுவாங்க, ஒரு சால்வை போடுவாங்க. தயாரிப்பாளர், இயக்குனர், பாடகர், நடிகை எஸ். லாவண்யா அவர்களை திரு விஜயலட்சுமி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததா பிக் பாஸ் சீசன் 7 கண்டெஸ்டன்ட், காமெடியன், ஆக்டர், அது மட்டும் இல்லாம ஒரு கூலான மனிதர் திரு கூல் சுரேஷ் அவர்களை பேசுவதற்காக அழைக்கின்றோம். இல்லை எல்லாருமே நம்ம கட்சியில் உறுப்பினர்கள் தான். என்னம்மா கூலாக இருப்பாங்க அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டீங்க. கூப்பிடும்போது ஒரு மாசாக கூப்பிடுங்கம்மா, பெரியவங்களாம் இருக்கிறாங்கல்ல. வெள்ளிக்கிழமை நாயகன், யூடியூப் சூப்பர் ஸ்டார், சிஎஸ்கே கட்சியின் தலைவர், கூல் சுரேஷ் கட்சியின் தலைவர். என்ன நிஜமாவே இருக்காவா? அந்த கல்பூர் தெரியாப்பா. ஆமாம். ஸோ இதெல்லாம் நமக்கு இருக்குதுமா. அது மட்டும் இல்லை, டாக்டர் கூல் சுரேஷ் இதெல்லாம் இருக்குது. அதனால் அடுத்த தடவை கூப்பிடும்போது கூப்பிடுவோம். உங்கள் பேர்? மோகனா. மோகனாக்கு வெந்து தணிந்தது காடு, மோகனாக்கு வணக்கத்தை போடு. பேய்கொட்டு அந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ்க்கு தான் நான் வந்திருக்கேன். மேடையில் பெரியவங்க முன்னாடி பேசுகிற அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய பேச்சாளர் இல்லை. தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கை தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் பேய்கொட்டு அந்த படத்துக்கு தான் போய் சேரும். கொட்டு அப்படின்னால உண்மையிலே கொட்டு வாங்கினாக்க அவங்க வளருவாங்க. நான்
பேரர் சார் படத்தில் கொட்டு வாங்கினதால தான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். யோ ஐயரு, கோழி முட்டை போட்டா அடகாத்து குஞ்சு பொரிக்கணும், இல்லைன்னா கூமுட்டையா போயியா கூமுட்டை அப்படின்னு நான் பேரர் சார் படத்தில், திருப்பாச்சி படத்தில் வசனம் பேசியிருப்பேன். அப்போ நான் அங்கே அவர்கிட்ட கொட்டு வாங்கினதால தான் இன்னைக்கு பேரர் சார் இருக்கிற மேடையிலேயே நின்று பேசுகிற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறேன். இந்த படம் பேய் கொட்டு, காஞ்சிபுரம்னா பட்டு, இது பேய் கொட்டு. சாப்பிட தேவை தட்டு, இந்த படம் பேய் கொட்டு. இனிப்புனா லட்டு, இந்த படம் பேய் கொட்டு. இப்ப கைய தட்டு. மேடம் வந்து ஏதோ 32 ஏதோ கிட்டத்தட்ட 32 டெக்னீஷியன் பார்க்க வேண்டிய வேலையா இவங்க ஒருத்தங்களே பார்த்துட்டாங்க. என் தானே தலைவன் டிஆர் ஐயா அவர்கள் சகலகலா வல்லவன் அப்படின்னு சொல்லுவான். அவருக்கு பிறகு சகலகலா வள்ளி என்றால் அது நம்ம லாவண்யா மேடம் தான் நினைக்கிறேன். இந்த மாசத்துல மகளிர் தினம், இந்த மகளிர் தினம் இந்த மாசத்துல இந்த மேடம் இந்த மாதிரி எல்லா திறமையும் உள்ள 10 அவார்டு வாங்கியிருக்கதா சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு 12 அவார்டு, 11வது அவார்டு நம்ம பேரர் சார் அவர்கள் கொடுத்துருக்காங்க. 12வது அவார்டு ஜாகுவார் தங்கம் அவர்கள் கொடுத்துருக்காங்க, மாஸ்டர் அவர்கள். 13வது அவார்டு இந்த கூல் சுரேஷ் கொடுக்குறேன். மேடம், இன்னும் நீங்கள் பல அவார்டு வாங்கிட்டே வரணும். இன்றைக்கி நான் மேடைக்காக சொல்லலை, உண்மையிலேயே நோபல் வேர்ல்டு ரெக்கார்டில் உங்களுக்கு நான் பரிந்துரை பண்ணி உங்களுக்கு நான் இந்த படத்துக்காக அவார்டு வாங்கி தரேன். அப்படி ஒரு வேளை வாங்கி தரலன்னா, அதாவது நான் அவர் பேசும்போது நான் பேசிட்டு இருந்தேன், அதுக்கு பதிலாக நீ பேசும்போது நானும் பேசுகிறேன்டா. வாங்கிட்டீங்களா? சரி, வாங்கினா இன்னொரு தடவை கொடுக்க சொல்கிறேன் மேடம். அவார்டு வாங்கிறதுக்கு என்ன இதுவாக வேணும்? அவார்டு வாங்கிறதுக்கு இப்போ உள்ளதுக்கு திறமையே தேவையில்லை. இப்போ உள்ளதுக்கு ரெக்கமெண்டேஷன் இருந்தாலே போதும், அவார்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த லாவண்யா மேடம் அவர்கள் பாருங்க, பொய் புரட்டு எதுவுமே இல்லை. 32 டெக்னீஷியன் பார்க்க வேண்டிய வேலை இவங்க ஒருத்தங்களே பார்த்துருக்காங்க. கதை, திரைக்கதை, வசனம், ஒளிப்பதிவு, எடிட்டிங்கு, இசை எல்லாமே அவங்களே பார்த்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா பேய்கொட்டு அப்படின்னு நானே மேடம்கிட்ட கேட்டேன், என்ன மேடம் பேய்கொட்டுன்னு பேர் வச்சிருக்கீங்களே அப்படின்னு. இல்லை, இப்படி கொட்டும் இல்லையா, அந்த இதுதான் அப்படின்னு. இதில் படத்தில் நடித்தவங்க யாரையுமே காணோம், ஏன்னு கேட்டேன். ரொம்ப கொட்டிட்டாங்க. ரொம்ப கொட்டிட்டீங்களா ஸ்பாட்டில்? ஏன் எல்லாரும் இதில் நடித்தவங்களாம் வரல சொல்லுங்கள். எல்லாரும் எப்படி இருந்தாலும் சம்பளம் வாங்கியிருப்பீங்க. வெளியூரில் இருந்தாங்க, இன்னும் எல்லாருமே வெளியூரில் இருக்கீங்க. ஷூட்டிங் இருந்தாங்க, அப்போ ஷூட்டிங் வந்திருப்பீங்கல்ல. ஏன் இந்த படத்திற்கு இந்த மேடம் லாவண்யா மேடம் அவர்கள் பேய்கொட்டுன்ற படத்திற்கு உடல் பொருள் ஆவி அனைத்தும் மட்டும் இல்லாம பணத்தையும் செலவு பண்ணி இதுல அவ்வளவு பேரை நடிக்க வச்சிருக்காங்க. அவங்க யாராச்சும் வந்திருக்கணும்ல, ஏன் வரல? இது என்னுடைய ஆதங்கம். வந்திருக்காங்க, ஆனா போஸ்டர்ல போட்டிருக்கவங்க யாரையும் காணோம். அந்த நாய் வந்திருக்கா மேடம், பின்னாடி ஒரு நாய் ஒன்று இருக்க, வெள்ளை கலர், அது பாத்தீங்களா? இந்த நாய் வந்ததால அந்த நாய் வர சொல்லலையா? அதான மேடம் சொல்றீங்க? இல்ல மேடம், பரவாயில்ல மேடம். இந்த நாய் நன்றி உள்ள நாய், இந்த நாய் பாசமான நாய், புரியுதுங்களா? இந்த படத்துல நடிக்காட்டியும் வாலாட்டிக்கிட்டு வந்திருக்க இந்த நாய் எப்பவுமே பாசமும் நேசமும் சினிமாவுக்காக உடல் பொருள் ஆகிய அனைத்தையும் கொடுக்கிறதா இந்த நாய். கூல் சுரேஷ் என்ற அந்த நாய், புரியுதுங்களா? கமெண்ட்ல இப்போ உங்களுக்கு க்ளூ கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த நாய் எதுக்கு கத்தினே இருக்கிறான் அப்படின்னு, இல்லையா? பாத்தீங்களா? என்ன பிரீடா? எப்பா நான் அதே சொல்றேன், அதே க்ளூ கொடுக்குறேன். டாபர் மேன் சந்தோஷமா? இல்ல ராஜபாளையம் வீரமா வைக்கலாமா? இப்படி நீங்களே எந்த நாய்? ஆனால் நாய் என்பது நன்றி உள்ளது.
உங்களுடைய வீட்டை எப்படி பாதுகாத்துட்டு இருக்கோ அதே மாதிரி தான் இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில வெள்ளிக்கிழமை ஆனாக தியேட்டர்ல போய் மக்கள் வரவேற்கிறதுக்காக பாதுகாத்துட்டு இருக்கதான் இந்த கூல் சுரேஷ் என்ற நாய். அது இந்த படத்தோட பேய். புரியுதா? அதனால இந்த படத்துல நடிச்சவங்க தயவு செஞ்சு இன்னைக்கு நீங்க ஆடியோ ரிலீஸுக்கு வராட்டியும் உங்களுடைய போன்ல ஒரு வீடியோவா எடுத்து இந்த மாதிரி எப்ப மேடம் படம் ரிலீஸ் வருகின்ற 21ஆம் தேதி மார்ச் 21ஆம் தேதி உலகமெங்கும் ரிலீஸ் ஆகிற இந்த பேய்கொட்டுன்ற படத்துல நடிச்சவங்க தயவு செஞ்சு நீங்க வந்து ஒரு செல்ஃபில ஒரு வீடியோவா எடுத்து இந்த படத்தை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லுங்க. நீங்களும் படம் பார்க்கறதுக்கு தியேட்டருக்கு வாங்க. சரிங்களா? நீங்க சொன்னா சரிதாங்க. அதே மாதிரி சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சி பேரர் சார் அவர்கள் சொன்னாங்க. உண்மையிலேயே இது வரைக்கும் நான் பல மேடைகளுக்கு போயிருக்கேன். கம்பேர் பண்ணுறவங்க தான் மேடைக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அஜித் சார், விஜய் சார், இன்னும் பல ஜாம்பவான்களை வச்சு இயக்கிய பேரர் சார் அவர்கள் என்ன மேடைக்கு வாங்க அப்படின்னு சொன்னது அது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இன்னைக்கு வந்து அது ரெக்கார்ட் ஆயிருக்கான். எனக்கு பல தலைமுறை தாண்டினாலும் பேரர் சார் என் பேரை சொல்லி மேடைக்கு வாப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா ஒருத்தங்க கை கொடுத்து தூக்கி விட்டாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அப்படி என்னுடைய பேரை தட்டு, அப்படி என்னுடைய பேரை கூல் சுரேஷ் நீங்க மேடைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. உண்மையிலேயே அது எனக்கு வந்து ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன். அது மட்டும் இல்ல, என்னுடைய கூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே கட்சி அப்படி ஒரு கட்சி இருக்கு அப்படின்னு மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு இன்னைக்கு சாரோட வாயிலிருந்து அந்த பொன்மொழி அந்த இனிப்பான வார்த்தை வந்திருக்கு. அது வந்து எனக்கு தெரிஞ்சு பிஜேபி கூட கூட்டணியா என்றது தெரியல. ஏன்னா சாரோட வாயில வந்ததுனால. இருந்தாலும் ட்ரம்ப் கூட இருந்தாலும் மக்களுக்கு நன்மைகள் செய்வதற்காக இந்த கூல் சுரேஷ் கட்சி எப்பவுமே காத்து கொண்டுதான் இருக்கும். அப்புறம் நிறைய பேர் சொன்னீங்க திராவிடம் பேர் வச்சு வைப்பாங்க, இல்ல வேற எதனா ஜாதி பேர் வச்சு இப்படிலாம் வைப்பாங்க அப்படின்னு. எதற்காக நான் கூல் சுரேஷ் அப்படின்ற பேரை வச்சிருக்கேன் அப்படின்னாக்கா, எனக்கு மற்றவர்கள் பெயரை வைத்து அந்த வேலை செய்யணும்ன்ற எனக்கு என்ன இல்லைங்க. மக்களுக்கு உழைக்கிறதுக்காக தான் இந்த கூல் சுரேஷ் இருக்கிறேன். அதனாலதான் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றாலும் கண்டிப்பாக இந்த கூல் சுரேஷ் தான் வந்து நிற்பேன். நீங்க ஒரு பேர் வச்சிருக்கீங்களா, இறந்தவங்க பேர் வச்சாலும் சரி, இல்ல இறக்காதவங்க பேர் வச்சிருந்தாலும் சரி, அவங்க கல்லறையில் வந்து நின்று உங்களுக்காக போராட போறதில்ல. உடல் பொருள் ஆகிய அனைத்தும் உள்ள இந்த கூல் சுரேஷ் வந்துதான் உங்களுக்காக போராட போறது. அதனாலதான் அடுத்தவங்க பேரை வச்சு நான் ஏமாத்த நினைக்கிறேன். என்னுடைய பேரை கூல் சுரேஷ் என்ற பேரை என் பேரை வச்சுதான் நான் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த கூல் சுரேஷ் கூட நீங்க கூட்டணி வைக்கலாம். இல்லையா, தனிச்சு நிக்கிறேன். கூல் சுரேஷ் தனிச்சு நிப்பேன். என் கூட பல கோடி பேர் இருக்கணும்ன்ற முக்கியம் இல்ல. நான் ஒருத்தர் இருந்தாலுமே எந்த இடத்துல நின்னாலும் அந்த இடத்துல கூட்டம் இருக்கும். கூல் சுரேஷ் இருக்கிற இடத்துல கூட்டம் இருக்கும், கூட்டம் இருக்கிற இடத்துல கூல் சுரேஷ் இருப்பான். தட்டு கோட்டும் கோழி பிரியாணியும் கொடுத்து கட்சிக்கு சேர்க்கிறாள் இல்லை இந்த கூல் சுரேஷ். பல கோடிகளை வைத்து மாநாடு நடத்தி அந்த இடத்துல டிராபிக் ஜாம் பண்ணி மக்களை போக விடாம ஒரு மருத்துவமனைக்கு போறவங்களோ இல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இல்ல ஒரு ஸ்கூலுக்கு போறவங்களோ இப்படி வயதானவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றதுக்காக நான் கட்சி நடத்தல. புரியுதுங்களா? தெரு தெருவா வந்து நிப்பேன். அதுதான் கூல் சுரேஷ். நான் பாட்டுக்க கோடிக்கணக்கில் மக்களை சேர்த்து வச்சு நான் வந்து ஒரு செல்ஃபி எடுத்து அதை காமிச்சு இதை காமிச்சு பண்றது இல்ல இந்த கூல் சுரேஷ் கட்சி. புரியுதுங்களா? கூல் சுரேஷ் கட்சி என்பது உங்களுக்காகவே உழைப்பதற்காகவே உருவாக்கப்பட்டதுதான் இந்த கூல் சுரேஷ் கட்சி. 26ல பாருங்க, 2026ல பாருங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நான் இது சும்மா மேடைக்காக சொல்லல நானு. புரியுதுங்களா? என்ன சார் கேட்டீங்க? சார் நான் குல்லா போடுற ஆள் இல்ல சார். புரியுதுங்களா? என் கூட இருக்கவங்க எல்லாமே அல்லாஹ் கூட இருக்கிறவங்க தான். புரியுதுங்களா? வாட் ப்ரோ? This is very wrong bro. What bro? This is very wrong bro. புரியுதுங்களா? Cool bro. This is very wrong bro. I am cool bro. புரியுதுங்களா? அதே மாதிரி நம்ம லாவண்யா மேடம் அவங்க வந்து இந்த மகளிர் தினத்துல இந்த மாசத்துல ஒரு சிறப்பான வேலையை செஞ்சு இன்னைக்கு படம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்ப சமீபத்துல ஒரு வார காலமா பாத்தீங்கன்னாக்க லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னாக்க நம்ம நயன்தாரா மேடம் அப்படின்ற எல்லாருக்கும் தெரியும். இப்பவும் சொல்றாங்க
அவங்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. இப்பவும் சொல்றேன், எப்படி தமிழ்நாட்டுல இந்தியை இங்கு வச்சு அழிக்க முடியாதோ, தமிழ்நாட்டுல இந்தியை இங்கு வச்சு அழிக்க முடியாதோ, அதே மாதிரி தான் லேடி சூப்பர் ஸ்டார் என்றால் அது நயன்தாரா, நயன்தாரா என்றால் அது லேடி சூப்பர் ஸ்டார். நீங்க எந்த இங்கு வச்சு அழிக்க முடியாது, எந்த இங்கு ரப்பர் வச்சு அழிக்க முடியாது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்தி வரைக்கும் போயிட்டாங்க லேடி சூப்பர் ஸ்டார் நம்ம நயன்தாரா அவர்கள். அதனால லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா இஸ் ஈக்குவல் டு தமிழ்நாடு. இதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. அதனால இனிமேல் லேடி சூப்பர் ஸ்டார் என்றால் அது நயன்தாரா, நயன்தாரா என்றால் அது லேடி சூப்பர் ஸ்டார். அதே மாதிரி என்ன சார், what bro, I am cool bro, this is very wrong bro. சார், செவத்துல உள்ளது அழிக்கலாம் சார், மனசுல உள்ளது அழிக்க முடியாது. புரியுதுங்களா? சரி, இந்த பேய்கொட்டு படத்துல நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இல்ல ப்ரோ, பேப்பர் காலி ப்ரோ, பேப்பர் காலி. 26ல ஐயா ஜாலி தட்டு. தேங்க்யூ. அடுத்தபடியா இயக்குனர், தயாரிப்பாளர் லாவண்யா இசைத்துறையில ஆர்வம் இருக்கக்கூடியவங்க. எம்ஏ இந்துஸ்தானி இசைய பஞ்சாப்ல படிச்சிருக்காங்க. இவர் சினிமால பாடகியா வரணும்னு ஆசைப்பட்டவர். முழு துறையையும் கற்றுக்கொண்டு 32 துறைகளிலும் சாதனை படைத்துள்ளார். ரொம்ப நேரமா 32 துறை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது என்னென்ன துறைகள் அப்படின்னா, ப்ரொடக்ஷன், டைரக்ஷன், ஸ்டோரி, ஸ்கிரிப்ட், ஸ்கிரீன் பிளே, டயலாக், மியூசிக், டப்பிங், எடிட்டிங், சிங்கிங், ஆக்டிங், ஃபைட் ஸ்டண்ட், டான்ஸ், கேமரா, லிரிக்ஸ், கலர் கிரேடிங், இஎஃப்எக்ஸ், விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ், காஸ்டிங், காஸ்டியூம், ஆர்ட், மேக்கப் அண்ட் லொகேஷன். அது மட்டும் இல்லாம சப்டைட்டில்ஸ், ஃபேலே, சென்சார் ஸ்கிரிப்ட், 5-1 மிக்ஸ், சவுண்ட் இன்ஜினியரிங், என்ஓசி ஃப்ரம் ஏடபிள்யூபிஐ, சென்சார் ஃப்ரம் சிபிஎஃப்சி, மூவி டிஸ்ட்ரிபியூஷன். இந்த மாதிரி 32 துறையையும் ஒரே ஆளா இவங்க இந்த படத்துக்காக முடிச்சிருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் த Yes, and she is the inspiration for all the women, and we wishing her to be more successful, ma'am. So now I welcome our one and only Miss Lavanya, ma'am, to share a few words. Huh? Tamil கூப்பிட்டுட்டுமா? Okay. தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகை, பாடகி எஸ் லாவண்யா அவர்களை சில வார்த்தைகள் பேச வருமாறு அழைக்கின்றோம். முதல்ல இங்கே நான் நிற்கிறதுக்கு காரணமாக இருந்த, இந்த மேடை அமைச்சு கொடுத்த எல்லா ஒர்க்கர்ஸ், அதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு கொடுத்த சின்னையா அவர்கள், ஆர்ஜே ராஜேஷ் அவர்கள், அப்புறம் நம்ம எல்லாத்தையும் இணைக்கிறதுக்கு ஒரு பாலமாக இருந்த பிஆர்ஓ மிஸ்டர் சிவா அவர்கள், அப்புறம் ஜோதி சார், இந்த தேட்டரோட உரிமையாளர், எல்லாத்துக்கும் நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த டீ கடை ஒன்று இருக்குது, அவங்க கூட இது சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ யாரெல்லாம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு விஷயத்தில் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம், நம்ம எல்லாம் இணைஞ்சிருக்கோன்னா அவங்களால தான். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன் ஆஃப் தெம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நான் இப்போ வெல்கம் பண்ணுறதுக்கு ஜாகுவர் சார், ஸ்டண்ட் மாஸ்டர், அவங்கள வெல்கம் பண்ணுறேன். பேரரசு சார், வண்டர்ஃபுல் டைரக்டர், அவங்களையும் வெல்கம் பண்ணுறேன். கூல் சுரேஷ் சார், அவங்களையும் வெல்கம் பண்ணுறேன். ஹீ இஸ் அ நியூ ஹீரோ, அப்கமிங் ஹீரோ. ஸோ எல்லாருமே அவருக்குமே சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல்
டிவி, மீடியா, ப்ரெஸ், யூடியூப் அண்ட் எல்லாத்தையுமே நான் வந்து வெல்கம் பண்ணுறேன். ஸோ என்னை பற்றின ஒரு இன்ட்ரோ, ஸ்மால் இன்ட்ரோ. ஐ எம் ஆல்சோ எ நார்மல் பர்சன் லைக் யூ. ஒரு கனவுகளோடையும் ஒரு ஆசைகளோடையும் நாமளும் இந்த ஒரு வாழ்க்கையில் சாதிச்சிட மாட்டோமா அப்படின்னு ஒரு லைஃப்பை வந்து எடுத்துகிட்டு போகிற ஒரு நார்மலான ஒரு பர்சன் தான். இங்கே நிற்கிறேன் அப்படிங்கிறதுனால பெருசாக ஒன்றும் எதுவும் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. எல்லாருக்குள்ளாரையும் இருக்கிற ஒரு நியாயமான ஆசைகள். நம்மளும் ஒரு 4 பேத்துக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் ஆகணும். நம்மளும் ஏதோ ஒன்று வாழ்க்கையில் சாதிச்சுட்டு தான் இந்த உலகத்தை விட்டு போகணும். இல்லை இந்த வாழ்க்கைக்கு வாழ்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இல்லை. எல்லாருமே படிக்கிறோம், உழைக்கிறோம், சாதிக்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும்னு ஓடிக்கிட்டே இருக்கோம். பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் என்னத்தை சாதிச்சோன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து வாழ்க்கை போயிடுது. கடைசியில் நம்மளுக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கே, அதுக்குள்ளே வயசு போயிடும். வயசு போச்சுன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. இங்கே சினிமா துறை அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து சேலஞ்சஸ். நீங்கள் ஸ்டார் கிட்டாக இருந்தீங்கன்னா டைரக்ட் என்ட்ரி. நான் வந்து ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். யாரையும் காயப்படுத்துன்ற ஒரு நோக்கத்தோடு சொல்லலை. இயற்கையாக என்ன போயிட்டுருக்கு அதுதான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ஸோ அப்போ நம்ம எந்த ஸ்டார் கிட்டும் கிடையாது, நம்மளுக்கு எந்த பேக்கப்பும் கிடையாது. ஆனால் மனசுக்குள்ளே ஒரு ஆசை வந்துருச்சு, பாடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. சின்ன வயசுலேருந்து ஜானகி அம்மா, சுசீலா அம்மா, மின்மினி இந்த மாதிரி இருக்கவங்களோட பாடல்கள், அதுக்கப்புறம் ஸ்ரேயா கோஷால் இவங்களோட பாடல்கள்லாம் கேட்டு கேட்டு இன்ஸ்பயர் ஆகி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு காலேஜ் அப்படின்னு போகும்போது இதையே ஒரு படிப்பாக எடுத்து நம்ம ஏன் படிக்கக்கூடாது? எங்கே போனாலும் ப்ரைஸ் வாங்குறேன், எல்லாரும் பாராட்டுறாங்க, அவங்க சொல்லும் போது தான் நம்மளுக்குள்ள ஒரு திறமை இருக்கு போல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ நம்மளுக்கு ஒரு திறமை இருக்குன்னு புரியறது கூட அடுத்தவங்க சொல்லும் போது தான் நம்மளுக்கு தெரியுது. அந்த நிலையில தான் நம்ம இருந்தோம். ஸோ இது எல்லாம் முடிச்சு, காலேஜ் எல்லாம் முடிச்சு, நம்மளோட வயசு வாலிபம் எல்லாம் ஒரு 20-25 அப்படி வரும்போது, சரி இண்டஸ்ட்ரிக்குள்ளார வரும்போது தெர் ஆர் சம் என்ன சொல்கிறது சேலஞ்சஸ். என்னை பொறுத்த அளவுக்கு எந்த சேலஞ்ச் கொடுத்தாலும் அதை நான் வந்து செய்யறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். பட் அந்த டிமாண்ட்ஸ் ஒரு நியாயம் உள்ள ஒரு விஷயங்களாக இருந்தால் நம்ம செய்யலாம், நியாயம் இல்லாத விஷயங்கள் நம்ம செய்ய முடியாது. நான் மேடைக்காக நான் பேசலை, நம்ம மனசில் இருக்க எல்லாருடைய ஆதங்கத்தையும் நான் வந்து இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், வேறு எதுவுமே கிடையாது. இங்கே யாரையும் நான் காயப்படுத்தலை. ஸோ தவறாக யாரும் நினச்சிக்காதீங்க. இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல நம்ம போகிறோம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி கேட்டால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நியாயமாக கிடைக்குதா? கிடைக்கிறது இல்லை. திறமைக்கு கிடைக்குதா? கிடைக்கிறது கிடையாது. ஆனால் இது வந்து எல்லா சினிமா துறையில் இருக்கவங்களையும் நம்ம குறை சொல்லிட முடியாது. ஒரு 75% பீப்புள் ரொம்ப நல்லவங்க இருக்காங்க சினிமா துறையிலையும் சரி, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் சரி. இந்த ஒரு 25% இருக்காங்க இல்லைங்களா, அவங்க பண்ணுற சின்ன சின்ன தவறுகள் இந்த 75% பீப்புளையுமே அது அஃபெக்ட் ஆகுது. ஒரு இமேஜ் வந்து ஒரு பேட் இமேஜ் கொடுக்குது. சினிமா பீப்புள்னா ஒரு கிரேஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு, அவங்கள பற்றின ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்கு. அந்த படத்தில் நம்ம ரசிக்கிறோம். ஆனால் ஒரு இமேஜ் என்ன கிரியேட் ஆயிருக்கு நம்மளை பற்றி? தவறான ஒரு இமேஜ். எதனால? ஒரு சிறுபான்மையினர் பண்ணக்கூடிய தவறுனால. என்ன டிமாண்ட்ஸ் கேட்குறாங்க? நான் ஓப்பனாகவே சொல்கிறேனே, எந்த பொண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், போன உடனே ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறியா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறியா, பசங்களாக இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறியா. ஸோ திஸ் இஸ் த பேசிக் திங். ஸோ நம்ம இதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ தூரம் படிச்சுட்டு வந்தோமா? இதை பண்ணாதான் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும்னு படிச்சிருக்கவே வேணாமே. ஸோ அட் லாஸ்ட் நம்ம என்னன்னா, சரி நம்மளோட வாழ்க்கையை நம்ம திருப்பி போய் ஸ்டார்ட் பண்ணவும் முடியாது. ஆனால் நம்மளுக்குள்ள திறமை இருக்குன்னு நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு. அடுத்தவங்களுக்கு எப்படி நம்ப வைக்கிறது? ஒரு திறமை கிடைச்சாதான், ஒரு வாய்ப்பு கிடைச்சாதான். அந்த வாய்ப்புக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் டிமாண்ட் இருந்ததுன்னா எப்படி உங்களால் உங்களோட திறமையை வந்து காமிக்க முடியும்? அப்போ இப்படியே போய் சேர வேண்டியதுதான். இந்த மாதிரி புதஞ்சு கிடைக்கிற எத்தனையோ திறமைகள்
இன்னைக்கு நான் வந்து 32 டிபார்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை நான் சாதிச்சதா நான் நினைக்கவே இல்லை. இப்போ கூட நான் சொல்கிறேன், எனக்கு 10 வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் கிடச்சிருக்கு. லண்டன், சரிங்களா, யூஎஸ்ஏ, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து கிடச்சிருக்கு. அப்போது எனக்கு அந்த சாதிச்ச அந்த ஒரு நிலை எனக்கு மைண்டில் தோணலை. எவ்வளோ நம்ம படித்தாலும் நம்ம லேர்னர் தான். தட் இஸ் வாட் ஐ ஃபீல். இன்னும் படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. சினிமாங்கிறது ஒரு கடல். அதில் சில பேர் ஒரு டம்ளர் குடிக்கிறாங்க, ஒருத்தர் மக்கு குடிக்கிறாங்க, அவ்வளோதான். அதுக்குள்ளே நம்ம வயசு பத்துறதில்லை. ஸோ திஸ் இஸ் வாட் வி அண்டர்கோ. ஸோ இந்த சுச்சுவேஷனை வந்து நம்ம மாற்றணுன்னா நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன ரூல்ஸ் கொண்டு வரலாம் நம்மளோட சினிமா துறையில். நான் வந்து இது என்னோட ஆதங்கமாக சொல்கிறேன், சரிங்களா? இதில் வந்து எந்த விதமான வேற எந்த நோக்கமும் கிடையாது. ஒரு சஜஷன்ஸ் என்ன அப்படின்னா, எந்த ஒரு நீங்கள் ஜாபுக்கு போகிறதா இருந்தாலும் நீங்கள் படிச்சிருக்கீங்களா, உங்ககிட்ட ஒரு பட்டப்படிப்பு இருக்கா, உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குது உங்களோட குவாலிஃபிகேஷன் பார்த்து, இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து. ஆனால் நம்மளோட கல்ச்சர் மாறி போச்சு, காலம் மாறி போச்சு, விலைவாசி மாறி போச்சு, சரிங்களா, எல்லாமே மாறி போச்சு. ஆனா அந்த காலத்துல மக்கள் எப்படி வந்து இந்த சினிமா துறையை வந்து பார்த்தாங்க, அந்த கண்ணோட்டம் இன்னும் மாறலன்னு சொல்றேன். எப்படி தெரியுங்களா? அந்த கான்டாக்ட்ஸ் இருந்தா மட்டுமே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இவனுக்கு இவன் தெரியும், அவனுக்கு அவன் தெரியும், அவன் சொன்னா நான் எடுத்துக்கிறேன். இவன் ஸ்டார் கிட்ட உனக்கு ஒண்ணுமே தெரியலனாலும் சரி, நான் உனக்கு சொல்லி கொடுத்து எடுக்கிறேன், சரிங்களா? இதெல்லாம் உண்மையான ஆதங்கத்தோட பேச, மேடைக்காக நான் பேசல, பேச தெரியாது எனக்கு, மேடைக்காக பேச தெரியாது. நீங்க வீட்டுக்கு வந்தாலும் நான் இப்படிதான் பேசுவேன். இது எல்லாருடைய மனசுக்குள்ளார இருக்கிற ஆதங்கம். உங்களோட வாய்ஸா தான் நான் பேசிட்டு இருக்கேன். அப்ப சினிமா துறை எங்கெங்க போயிட்டு இருக்கு? நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து செஞ்சு நீ இதை கேட்குற அப்படின்னா, நான் அதை செஞ்சுட்டேன் அப்படின்னா, சரிங்களா, அப்போ என்ன இருக்கு லைஃப்ல? அதாவது நல்லா வந்து திறமை இருக்கவங்களுக்கு வாய்ப்பு இல்லை, இதை செய்யறவங்களுக்கு டக்குன்னு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ குவாலிட்டி அவுட்புட் எப்படி கிடைக்கும்? சினிமா துறை எப்படி முன்னாடி எப்படி இருந்ததுங்க, இப்போ எப்படிங்க இருக்குதுங்க? நீங்களே சொல்லுங்க. பாடல்கள் அப்ப எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குது? காது கொடுத்து ஒன்று கேட்க முடியுதா? வேர்ட்ஸ் ஒன்று புரியுதுங்களா? நான் குறை சொல்லலைங்க. ஒவ்வொரு தவறான விஷயங்களும் சினிமாவில் திருத்தவும் படுது, நல்ல நல்ல விஷயங்களும் வருது, இப்போ சினிமாவில் வருது. ஆனால் முதல் இருந்த குவாலிட்டி இப்போ இருக்கா? பிகாஸ் நம்ம வந்து அந்த சூஸ் பண்ணுற அந்த விதங்கள் எல்லாமே அந்த காலத்தில் எப்படி பண்ணிட்டு இருந்தா, அப்போ ஊடகம் கிடையாது, எந்த ஒரு சோஷியல் மீடியா கிடையாது, இப்போ இருக்கிற அந்த ஒரு வளர்ச்சி அப்போ இல்லை. அப்போ ஒரு கான்டாக்ட்ஸ் மூலிமா மட்டும்தான் நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எல்லாமே இருக்கே. ஒரு படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜில் போனீங்கன்னா விஸ்காம் படிக்கிறாங்க பிள்ளைங்க. எத்தனை விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ராக்டிக்கல்ஸ், எவ்வளோ அவங்களுக்கு வந்து தியரிட்டிக்கல், இந்த சினிமாவை பற்றி அவ்வளோ கரைச்சி குடிச்சு வச்சுருக்காங்க, அவ்வளோ நாலேஜ் இருக்குது, அவ்வளோ டேலண்டடாக இருக்காங்க. ஏன் நம்மளை மாதிரி இருக்கிற டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏன் சான்சஸ் கொடுக்கக்கூடாது? அவங்களோட படிப்போட திறமையை பார்த்து, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து நம்ம ஏன் கொடுக்கக்கூடாது? ஸோ இதெல்லாம் மாறணும். இப்போ இந்த எம்ஏ ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக் நான் படிச்சிருக்கேன் பஞ்சாப் யூனிவர்சிட்டியில். அப்புறம் இங்கே சினிமா துறையில் பாடுறதுக்காக வந்து ட்ரை பண்ணும்போது நிறைய இந்த மாதிரி சேலஞ்சஸ் வந்தது. ஸோ நான் வந்து பெண்களுக்கு என்ன சொல்கிறேன், இந்த ஒரு மகளிர் தினத்திலேயே நான் இதை வந்து ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஐ மீன் இந்த இசை வெளியீட்டு விழாவை அப்போது பண்ண முடியல. ஸோ இந்த மாதம் பூலாமே மகளிர் கொண்டது. அதனால் நான் சேயிங் மை மெசேஜ் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து இதை படிச்சுட்டு வரும்போது சேலஞ்சஸ் வந்தது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்த மாதிரி எனக்கும் வந்தது. ஆனால் நம்ம அதை அக்செப்ட் பண்ணுறோமா பண்ணலையா, அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையும் நம்ம தலையெழுத்தும் மாறும். எப்போவுமே நம்ம அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆண்களை குறை சொல்லிக்கிட்டே பெண்கள், நான் பெண்களை குறை சொல்லிட்டே ஆண்கள்.
எப்பவுமே கை நம்மளை பார்த்து இருக்கணும். நம்ம ஒழுங்கா இருந்தால் நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதும் ஆண்கள் தான், நம்மளை வளர்த்து விடுறதும் ஆண்கள் தான், நம்மளை சாதிக்க வைக்கிறதும் ஆண்கள் தான். நம்ம ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா இல்லை கணவன் இல்லை ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லை ஃப்ரெண்டு இவங்களும் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கும் ஆள் இருக்கு, ஒரு சகோதரன் எல்லாமே. அப்போ ஒரு விஷயம் சாதிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா பெண்களா இருக்கவங்க இதை மனசுல வச்சுக்கோங்க, நம்மளுக்கு பின்னாடி ஒரு தூணா இருக்கிறது ஆண்கள் தான். அதே மாதிரி ஆண்கள் சாதிக்கும் போதும் பெண்கள் தான் தூணா இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வைஸ் வர்சா. 2 பேருக்கும் ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தர் சாதிக்க முடியாது. நான் சாதிச்சிட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது, ஒத்தையா யாரும் சாதிக்கவே முடியாது. இன்னைக்கு நான் வந்து 32 பண்ணியிருக்கேன்னா நான் பண்ணிட்டேன் நான் சொல்லவே மாட்டேன். பிகாஸ் எனக்கு எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் ஆண்கள் வந்து நிறைய வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க பாருங்க, ஜாகுவார் சார்ல எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கா தெரியுங்களா? அவர் தான் என்னோட தலைவர். கில்டில் வந்து எவ்வளோ வந்து நிறைய கைடன்ஸ் கொடுத்துருக்காரு. மனசு உடஞ்சி போடும் போதெல்லாம் ஆறுதல் சொல்லியிருக்காரு. இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நிறைய கைடன்ஸ் கொடுத்துருக்காரு, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பண்ணது நான் இந்த ஒர்க்கு நான் பண்ணியிருக்கேன் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் பின்னாடி வந்து எவ்வளோ ஆண்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க, அதை நான் மறுக்கவே முடியாது. அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணுங்கிற கட்டாயமும் கிடையாதுங்க. கேர்ள்ஸ், ஐ எம் டெல்லிங் யூ ஆல், இதெல்லாம் பண்ணாதான் நம்ம சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பவுண்டரி இருந்தது இல்லைங்களா? அந்த பவுண்டரியை உடைச்சிருக்கேன் நான். இப்போ நம்மளுக்கு யாரும் சட்டம் போட முடியாது, நீ இதை செஞ்சாதான் நான் இதை கொடுப்பேன்னு சொன்னா எனக்கு நீ சொல்றது நான் செய்ய வேண்டாம், நான் தனியா பாத்துக்கிறேன். தட் இஸ் வாட் ஐ ஹவ் டன். ஸோ இப்படியும் ஒரு வழி இருக்கு கேர்ள்ஸ். ஸோ நீங்க வந்து அந்த மாதிரி கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம். இனிமே பெண்கள் நிறைய வந்து இந்த துறைக்கு நிறைய பேர் வரணும், டைரக்டர்ஸ் நிறைய பேர் வரணும், எடிட்டர்ஸ் வரணும். இந்த வந்து இந்த துறைகளுக்கு வந்து ஆண் பெண் பாகுபாடெல்லாம் கிடையாது. யார் வேணா எதை வேணா பண்ணலாம். இன்னைக்கு என்னால முடிஞ்சதுன்னா நாளைக்கு உங்களாலையும் கண்டிப்பா முடியும், ஏன் முடியாது? ஸோ இதுதான் நான் மகளிர் தினத்துக்கு ஒரு கொடுக்க வேண்டிய ஒரு மெசேஜ். நெக்ஸ்ட் வந்து 3356 மூவிஸ் இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்கு. ஒன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன்ல இல்லை போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல அங்கங்கே ஸ்டக் ஆகிருக்கு, இல்லை சென்சார் வாங்க முடியல, ஒருத்தரை ஏமாத்திட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி வாட் எவர் மேபி த ரீசன். இல்லை எல்லா படமும் முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு, ஆனால் ரிலீஸ் பண்ண முடியல. இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நான் இங்கே வந்து நின்றுருக்கேன் உங்கள் முன்னாடி, இப்படி ஒரு வெற்றியாளராக நான் வந்து நின்று இருக்கேன். படம் எடுக்கிறது யார் வேணால் எடுத்துடலாம், ஆனால் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மூவியை வந்து ரிலீஸ் பண்ணுறது மகா கஷ்டம். அந்த தடைகள் எல்லாம் உடைச்சு நான் இங்கே நின்று இருக்கேன் அப்படின்னாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணது ஆண்கள் தாங்க. மூவி டிஸ்ட்ரிபியூஷன்ல எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இந்த கான்டாக்ட் எடுத்துக்கோங்க, அந்த கான்டாக்ட் எடுத்துக்கோங்க, நீங்கள் இங்கே பாருங்கள், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை பண்ணுறீங்க, நீங்கள் நல்லா வரணும். ஒரு வாழ்த்துறவங்களும் ஆண்களாக தான் இருக்காங்க, பெண்களும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ நிறைய நம்மளுக்கு லெசன்ஸ் எல்லா இடத்துலேருந்து கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. நம்ம யாரையும் குறையும் சொல்ல வேண்டாம், எல்லாத்துக்கும் நம்ம நன்றியாக இருப்போம். இத்தனை பேர் இவ்வளோ ஸ்டக்காக இருக்கும் போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னா இது உங்கள் எல்லாத்தோட ஒரு சப்போர்ட்னாலையும் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு கட்டளை, ஏதோ ஒரு விஷயம் என் மூலியமா சொல்லணும்னு நினச்சிருக்காங்க. அதனால் என்னை சூஸ் பண்ணி என்னை பண்ண வச்சிருக்காங்க, ஒரு கருவியாக என்னை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிதான் நான் இதை பார்க்குறேன். நான் செஞ்சேன் நான் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இல்லை. இந்த பிரபஞ்சம் என்னை பண்ண வச்சிருக்காங்க. ஐ ஆம் ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இந்த பேய்கொட்டு மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் தீபா சங்கர், ஸ்ரீஜா ரவி, சாந்தி ஆனந்தராஜ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. நானும் நடிச்சிருக்கேன், பேய் நடிச்சிருக்கு, அப்புறம் வந்து நாய் நடிச்சிருக்கு, அப்புறம் நிறைய யங் டேலண்ட்ஸ்
அவங்களுக்கும் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கேன். புதுமுக நடிகர்களும் நிறைய பேர்த்த நான் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன் அந்த மாதிரி அவங்க கஷ்டப்படக்கூடாது. திறமை இருந்தால் அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், நாம ஒரு உதாரணமாக இருக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுத்துருக்கேன். திறமையை தான் பார்க்கணும். அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு சீனில் நல்லா நடிக்கிறாங்களா, அந்த உள்ளுக்குள்ளார அந்த அவங்க ஃபீல் பண்ணுற அந்த எனர்ஜியை அந்த மக்களை ஃபீல் பண்ண வைக்கணும். அதுதாங்க நடிப்பு. இங்கே இவங்க அழுதா அவங்க அழுவணும், இங்கே சிரிச்சா அங்கே சிரிக்கணும். அந்த ஒரு எனர்ஜி அந்த வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு வேவ்ஸாக போய் அவங்கள அழக வைக்கணும். அதுதான் நடிப்பு. உள்ளுக்குள்ளார அப்படியே ஒரு மாதிரி புல்லரிக்கும் தெரியுமா, அந்த ஒரு ஃபீல், அந்த எனர்ஜி. யங் டேலண்ட்ஸ் ஒரு புதுமுக நடிகர்கிட்ட இருந்தால் ஏன் எடுக்கக்கூடாது? ஸோ அது மாதிரி புதுமுக நடிகர்களுக்கும் இதில் வந்து சான்ஸ் கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த படத்தை வந்து எடுக்கும் போது நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. ஒரு லொக்கேஷன் பார்க்கணும், ஒரு லைட்டிங், எடிட்டிங் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டு பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய இடத்துல ஸ்டக் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு. ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு எனர்ஜி கொடுத்தது இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம். அதே மாதிரி உங்களை மாதிரி எல்லா நிறைய டைரக்டர்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் எடிட்டர்ஸ் கிட்ட ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டால் கூட அவங்க சொல்லி தருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னோட சேலஞ்சஸில் வந்து நடந்திருக்கு. சில பேர் அந்த மாதிரி ஏமாத்துறவங்களும் இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் சில பேர் இருக்காங்க. சில பேர் அதனால புதுசாக வந்திருக்கும் போது நம்ம வந்திருக்க பேக்ரவுண்டு வேற, அப்போ நம்மள மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்களோ அப்படின்னு இன்னசென்ட்டாக நிறைய இடத்துல ஏமாந்துலாம் போயிருக்கேன் நான். அப்புறம் கொஞ்சம் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து அந்த மாதிரி நிறைய லெசன்ஸ் நிறைய கற்றுருக்கேன். 32 டிபார்ட்மெண்ட்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறத விட இதை வச்சு நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளா நினச்சி நம்ம மாறணும் அப்படின்னு நம்ம நினைச்சாலோலிய ஒரு விஷயத்த நம்ம மாற்ற முடியாது. என்னதான் எத்தனை தான் படம் வந்தாலும், எத்தனை கருத்துக்கள் வந்தாலும், என்னதான் இது பண்ணாலும், திருடனாய் என்ன தோன்றி இல்லை திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த படத்தோட மெசேஜ் என்ன, இந்த மாதிரி ஒரு டேலண்ட்ஸ் அதுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும். இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் கேட்காம ஒரு திறமைக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நம்மளோட இண்டஸ்ட்ரியோட அவுட்புட் நல்லா வரும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஆனால் இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இது எடுத்துக்கிட்டு பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவங்கவுங்களை பொறுத்தது தான். இது நம்ம ஜென்ரலாக எல்லாருடைய கஷ்டங்கள், எல்லாருடைய மனக்குமுறல்கள், அதை தான் வந்து இந்த படத்தில் வந்து நிறைய டயலாக்ஸாகவும் சொல்லியிருக்கேன், காமெடி மூலியமாகவும் சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்பவே உங்களுக்கு வந்து ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும் இந்த படம். ஸோ எல்லாருமே தேட்டருக்கு வந்து நீங்கள் பார்க்கணும். ஊடக நண்பர்கள், ப்ரெஸ், மீடியா எல்லாத்துக்கிட்டையுமே நான் வந்து கை வணங்கி உங்ககிட்ட தலைவணங்கி கேட்டுக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு நல்ல மெசேஜ் இந்த படம் மூலியமாக கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ அதன் மூலமாக நல்ல ஒரு புரட்சி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம வந்து நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுல தப்பு இல்லைல்ல. ஸோ இதன் மூலமாக அட்லீஸ்ட் 2 பேர் வந்து அதை சேஞ்ச் ஆனாங்கன்னா கூட இந்த படத்துக்கு அது ஒரு வெற்றி தான். கரெக்டுங்களா? ஆமாவா இல்லையா? ஸோ இந்த படம் வந்து நல்லா அழகா பேசுறீங்க. கண்டிப்பா அதே மாதிரி இந்த படமும் அழகா இருக்கும். நீங்க பேசுறது நல்ல ஒரு சொற்பொழிவு மாதிரி இருக்கு. நீங்க அங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாமே இந்த படத்துல இருக்குன்னு நம்புறேன். இவங்க எல்லாரும் கண்டிப்பா நம்புறாங்க. நான் சப்போர்ட் பண்றேன். நீங்க நல்லா துணிஞ்சு பேசுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. என்னமோ பேச வந்த இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட்ல எல்லா கோட்டாலையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் பரோட்டா சாப்பிட்ற சூரிய மாதிரி. ஸோ என்னன்னா
ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கிட்டையும், யூடியூபர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். எத்தனையோ விஷயங்கள் நம்ம வந்து வியூஸ் கிடைக்குது. ஏன்னா நானும் ஒரு யூடியூபர் தான், 4 யூடியூப் சேனல் இருக்குது. ஒன்று வந்து ஒரு சர்வீஸாக வந்து இந்த பிரபஞ்சத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னாலும் அந்த ஈர்ப்பு விதி தான் காரணம். நம்ம பாசிட்டிவா ஒரு விஷயத்த நம்ம நம்பி இது நம்மளுக்கு நடக்கும் 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 அப்படின்னு நீங்க நம்பி உங்களோட தாட்டை நீங்க அதுல போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் நான் அந்த யூடியூப் சேனல்லே சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். எஸ் லாவண்யா டைரக்டர்னு அடிச்சீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் சேனல் கிடைக்கும். ஸோ லட்சமான மக்களோட வாழ்க்கை அதனால மேம்படுது. நிறைய பேர் அவங்களோட ஆசைகள் ஈடேறிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நான் ரொம்பவே வந்து வணங்கி கேட்டுக்கிறேன். அது உங்க எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். கண்டிப்பா நீங்க வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி. உங்க எல்லாத்துக்குமே இந்த பேய் கொட்டு படம் பிடிச்சிருச்சு. நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தியேட்டர்ல அருமையா ரிலீஸ் ஆக போது. நீங்க எல்லாருமே அருமையா சப்போர்ட் பண்றீங்க. அண்ட் ஆல் பிரஸ் மீடியா அண்ட் ஆல் யூடியூபர்ஸ், everyone, I would like to thank you from the bottom of my heart, and thank you so much every one of you for coming here and supporting us and extending all the support for all of us towards this பேய்க்குட்டு movie. And இங்க வந்திருக்க எல்லா செலிபிரிட்டிஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். திரும்ப ஒரு சில வார்த்தை. நான் சபையில் வந்து ஆதங்கத்தை ஆண்கள் கூட்டுறதை விட அதை பெண்கள் ஆதங்கத்தை எடுத்து வைக்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக சமயத்தில் போய் பதிவாகும். லாவண்யா மேடம் அவங்களுடைய ஆதங்கம் சினிமா துறையில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஒரு பெண் சொல்லும்போது சினிமா துறையே எப்படித்தானோ அப்படிங்கிற ஒரு ஐயம் வந்துடும். அவங்க சொன்னாங்க 75% நல்லவங்க இருக்காங்க, 25% தப்பானவர்கள் இருக்காங்க, 25%ல் 5% இருக்க மாட்டாங்க. சினிமா துறையில் யாரோ சிலர் ஆசைக்கு படம் பண்ணுறவங்க, சினிமாவில் வந்தால் நிறைய விஷயங்களை அனுபவிக்கலாம்னு நினைக்கிறவங்க, சினிமாவை தப்பாக நினைக்கிறவங்க, இவங்க தான் சினிமாவை தெய்வம் நினைக்கிற எவனும் அப்படி செய்ய மாட்டான். சினிமா தொழிலை லட்சியமாக எடுத்துட்டு வந்து சினிமாவை உயிர்னு பண்ணுறவன் இந்த வேலையை பண்ண மாட்டான். இங்கே நிறைய பேர் சினிமாவை நடிக்கணும் வர்றவங்க எங்கேயோ தவறான இடத்துக்கு போய் தப்பான அவளை பார்க்கும்போது இந்த மாதிரி நடக்குது. அதை ஒரு பெண் சொல்லும்போது ஒட்டுமொத்த சினிமாவும் இப்படித்தானோ அப்படின்னு ஒரு எண்ணம் மக்களுக்கு வந்துடக்கூடாது. எத்தனையோ நடிகைகள் இங்கே எல்லாரும் சகோதர பார்க்குறாங்க. ஒரு தந்தை மகளை தாங்குற மாதிரி எத்தனை இயக்குநர்கள் வந்து நடிகரை தாங்கிட்டு இருக்காங்க. திறமை உள்ள நடிகளை எத்தனை இயக்குநர்கள் வளர்த்துட்டு அழகு பார்த்துருக்காங்க. அதுக்காக இங்கே நான் ஒட்டுமொத்தமாக அப்படின்னு சொல்ல சில இருக்கு. அவன் சினிமாக்கான இல்லை. முதல்ல சினிமா தொழிலை பயன்படுத்தி ஒருத்தன் பண்ணான்னா அவன் சினிமாவுக்கு சொல்ல நான் வைக்க பாருங்க. முதல்ல இன்னொன்று, நடிக்க வர பெண்கள் இப்போ வந்து பெண்கள் வந்து ரொம்ப அவங்க படிப்பறிவு வந்துருச்சு, கல்வி அறிவு வந்துருச்சு, அதோட தைரியம் அதிகம் வந்துருச்சு. இன்னைக்கெல்லாம் எல்லாத்தையும் எதிர்கொள்கிற பக்குவம் பெண்களுக்கு வந்துருச்சு. அந்த காலம்பரம் இல்லை. இன்னைக்கு ஒரு பெண்ணு சம்மதிக்காம ஒரு ஆண் ஒரு பெண்ணை தொற்ற முடியாது. இன்னைக்கு தொலைச்சிருவா. இன்னைக்கு எவ்வளோ மீடியாக்கள் அவ்வளோ சீக்கிரம் பண்ணிக்க முடியாது. ஆனால் அவங்க சொன்னதில் ஒன்று, நடிக்க வர பெண்கள் உங்களுக்கு விழிப்புணர்வு வேணும். லாவண்யா மேடம் பேசுனதில் அதை நான் வரவேற்கிறேன். இங்கே எங்கேயோ போய் அந்த அவுட்லேயே இருப்பாங்க சிலர்லாம். இங்கே சரியான உங்களுக்கு சரியான வழிகாட்டி பாருங்க. இங்கே தவறான வழிகாட்டிக்கு பார்த்தீங்கன்னா தப்பான வழியத்தையும் காட்டும், எங்கேயும் விநாசம் ஆயிடுவோம். சரியான வழிகாட்டி அதை பற்றி தேர்ந்தெடுங்க.
நம்ம யாரோ ஒருத்தர் போய் அவன் சீரழித்து யாரும் 2-3 பேர் கொண்ட ஒரு தவறால ஒட்டுமொத்த சினிமாவும் இப்படித்தானே மக்கள் நினைக்க வந்தது. இன்னைக்கு லாவண்யா மேடம் பேசுகிறாங்கன்னா சில விஷயம் கேள்விப்பட்டிருப்பாங்க, அவருக்கு சில தகவல் சொல்லியிருப்பாங்க இப்படி பண்ணிட்டு. அது ஒட்டுமொத்தமாக நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நான் சொல்கிறேன், நாங்கள் பேசுறது வேற, மாஸ்டர் பேசுறது வேற. ஆனால் ஒரு பெண் பேசும்போது கவனிக்கப்படும். அப்போ நாளைக்கு எத்தனையோ திறமையான பெண்கள் இது ஒரு கலைத்துறை, இது வரக்கு பயன்படக்கூடாது சொல்கிறேன் நான். பெண்கள்லாம் வரணும், நிறைய வரணும், நிறைய சாதிக்கணும். ஆனால் நீங்கள் சரியான ஆள்கிட்ட போங்க. உங்களுக்குன்னு ஒரு நடிகர் சங்கம் இருக்குது, நடிகர் சங்கம் வழிகாட்டணும். நடிகர் சங்கத்தில் இது அழகான ஒரு குழு போட்டு நடிக்க வரவங்களுக்கு அவங்க வழிகாட்டணும். இந்த ஒரு பிஆர் மூலியமாக போங்க, இந்த மேனேஜர் மூலியமாக போங்க, இந்த மாதிரி இயக்குனரை பாருங்க. எங்கேயோ ஒரு சினிமா கம்பெனின்னு ஆஃபீஸ் போடுறாங்க, சினிமாவுக்கு சம்மந்தமே இல்லை. அவன் 10 பேர் பணத்தை வசூல் பண்ணி பண்ணுவாங்க, அங்கேயும் மாட்டிக்கிட்டு சிரளிஞ்சா ஒட்டு சினிமா எப்படி சொல்ல முடியும்? சினிமா ஒரு மிகப்பெரிய சக்திவாய்ந்த சாதனம். சினிமாவிலிருந்து தான் பல முதலமைச்சர் வந்திருக்காங்க. கலைஞர் சினிமாக்காரர், எம்ஜிஆர் சினிமாக்காரர், ஜெயலலிதா சினிமாக்காரர். இங்கேருந்து அத்தனை ஒரு ஆளுமையாக வந்திருக்கு. அப்படிப்பட்டது சினிமா. எங்கே சில ஒரு ஒரு என்ன எப்படி வாதம் சொல்றதில்ல, அது ஒரு சாபக்கேடு. சில இதெல்லாம் லாவணி மண்டெல்லாம் பேசுகிறோம், எல்லாம் அவங்க நிறைய பேசினாங்க. உண்மையிலேயே அவங்க பேச்சு ஒரு பக்குவம் இருந்துச்சு. சொன்ன மாதிரி அந்த ஒரு பக்குவங்கிறத விட ரொம்ப ஒரு ஆள் மனது பேசுறாங்க. ஆள் மனது அவங்க பேசுகிற மேடை பேச்சு இல்லை, அது அக்கறையோட பேசுகிறாங்க. நம்ம அந்த சில ஆள் சொல்லும்போது நம்ம நானும் பதில் சொல்ல மாதிரினா பயிரும் சொல்ல மாதிரி தான். நிலவில் கலந்து சொன்னார்ல, நிலவில் ஒரு சின்ன சேடு இருக்கும். அக்கா நிலம் இருட்டும் இல்லை, அதில் சில புள்ளிகள் இருக்கும். சினிமா துறை மட்டும் இல்லை, இன்னைக்கு சினிமா துறை விடுங்க, நான் எல்லாருக்கும் சினிமா துறை ஃபோக்கஸாக தெரியுது. இன்னைக்கு ஆசிரியர் மாணவர்கிட்ட பழைய தொழில் பண்ணலையா? பள்ளிக்கழகத்தில் ஒரு மாணவி ஒருத்தன் கற்பழிக்கலையா? காதல் பேர்ல காதலியே 4 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு கும்பல் கற்பழிக்கலையா? சினிமா துறைங்க கற்பழி பண்ணிருக்கா? நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்றீங்க. எவனாவது இந்த டேரக்டர் இந்த ஹீரோ கற்பழிச்சான், இந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் இந்த ஹீரோ இந்த பொண்ணை கற்பழிச்சான்னு வந்திருக்கா? அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கறது தப்பு தான். சில நேரங்கள் அப்படி கேட்டா தீர்க்கலாம் முடியாது போயிருங்க, இல்லையா அவன் அடையாளம் காட்டிருங்க. இங்க சமூகத்துல எங்கெங்க என்னென்னமோ நடக்குது, அந்த அளவுக்கு சினிமாவில் இல்லைங்க. அந்த அளவுக்கு சினிமா இல்லை. சில குறைகள், அந்த குறைகளையே இதான் சினிமா காட்டிக்கிறாத்திய. சினிமா அற்புதமான தொழில், நல்லவங்க திறமையானவங்க வாங்க, பேசி தப்பான இடத்துக்கு போயிடாதீங்க, தப்பா மாட்டி நீங்க சீலிச்சிட. எவ்வளோ. நன்றி, வணக்கம். நான் ஆஃப் பண்ணிட்டேன், இவங்க ஆஃப் பண்ணிட்டாங்கண்ணா. அதே மாதிரி மோகனா அவர்களுக்கும் டைரக்டர் பேரரசு அவர்கள் சால்வை போடுவாங்க. இப்போ ஆமாம், ஆறுமுகத்துக்கும் ஒரு சால்வை இவங்களுக்கு. வாங்கம்மா மோகனா. ஆமாம் போங்க மோகனா, இந்த இவங்களுக்கு பாப்பாவுக்கு போடுங்க. ஆறுமுகத்துக்கு வாங்க. ஆறுமுகம் அவர்களுக்கு வேற எதுவும் பேச போறாங்க, வெயிட் பண்ணுறேன். நீங்க பேசுங்க. நிகழ்ச்சியினுடைய ரொம்ப முக்கியமான தருணம் இது. பேய்கொட்ட திரைப்படத்தின் ஆடியோ ரிலீஸ் விழா. ஆடியோ சிடியை திறந்து வைக்குமாறு
தயாரிப்பாளரும் இயக்குனரும் பாடகரும் நடிகையுமான எஸ் லாவண்யா அவர்களையும், மேலும் நமது சிறப்பு விருந்தினர்களான இயக்குனர் பேரரசு அவர்களையும், திரு ஜாக்குவார் தங்கம் அவர்களையும், திரு குல் சுரேஷ் அவர்களையும் கேட்டுக்கொள்கிறோம்.